இன்றைக்கி வீடியோவில் சூப்பரான கொள்ளு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் நான் தேவையான அளவு கொள்ளு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு எந்தளவு கொள்ளு எடுத்துருக்கீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு ப்ரௌன் கலரில் மாறினதும் ஒரு பெரிய பிளேட்டில் வந்துட்டு மாற்றிட்டு ஆற வைக்க போகிறேன். பக்கத்துலேயே வந்துட்டு நான் அரிசி கழுவுன தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்துட்டு நம்ம ஆற வச்ச கொள்ளை வந்துட்டு கொட்டி இந்த மாதிரி அலசி எடுத்து வச்சுக்க போகிறேன். அப்போ தான் மேலே இருக்க டஸ்ட்டெல்லாம் வந்துட்டு தண்ணியில் வந்துடும். அதை தண்ணியை எடுத்துகிட்டு கொள்ளை மட்டும் நான் வந்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எந்தளவுக்கு நீங்கள் ரசம் வைக்கணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் தேவையான அளவு ஊற்றிட்டு பக்கத்துலேயே வந்துட்டு இன்னொரு பாத்திரத்தில் தேவையான அளவு பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை ஊற வைக்க போகிறேன். நீங்கள் முன்னாடியே வந்துட்டு புளியை ஊற வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் இருக்க தண்ணியில் கொள்ளை வந்துட்டு வேக வைக்க போகிறேன். இப்போ ஒரு மிக்சியில் 6 வரமிளகாவை மட்டும் ஃபஸ்ட்டு குறவரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ இது கூட வந்துட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அப்புறம் 5-6 பல் பூண்டு இதையுமே நான் வந்துட்டு குறவரப்பாகவே அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறேன். ரசத்துக்கு குறவரப்பாக அரைச்சா தான் நல்லாயிருக்கும், நைஸாக அரைச்சிடாதீங்க. இப்போ நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியில் 4 தக்காளி பழத்தை இந்த மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ மிக்சியில் நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறத இந்த தண்ணியோடய நான் கலந்து எடுத்து வச்சுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அடுப்பில் ஆல்ரெடி கொள்ளு வெந்துட்டுருக்கு. இப்போ கொள்ளுவை மட்டும் அப்படியே வச்சுட்டு தண்ணியை வந்துட்டு இந்த புளி தண்ணியோடையே நம்ம வந்துட்டு வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். கொள்ளு வந்துட்டு நம்ம தண்ணியை எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த தண்ணியை வந்துட்டு வடிகட்டினதுக்கப்புறம் தேவையான அளவு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி கட்டி பெருங்காயம் தான் எடுத்துருக்கேன். இப்போ புளியோட டேஸ்ட்டை பொறுத்து நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு இதிலே வந்துட்டு நான் வெறும் கடுகு மட்டும் தாளித்து இதிலே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பில் வச்சுக்க போகிறேன். எல்லாமே நம்ம வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. ஃபைனலாக அடுப்பில் வைக்கிறப்ப கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நுரக்கட்டுற வரையும் வேக விட்டுருங்க. ரசத்தை எப்பயுமே கொதிக்க விட்டுறாதீங்க, டேஸ்ட் வந்து போயிடும். நுரக்கட்டினொட்டி நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லித்தலையை போட்டு தட்டு வச்சு மூடிட்டோம் அப்படின்னா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இன்றைக்கி நம்ம சிம்பிளாக கொள்ளு ரசம் எப்படி வைக்கிறது அப்படின்ட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். நீங்களும் இதே மெத்தட்லேயே வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.